டிஸ்கஷன் நம்பர் 987. யாரோ கேக்குறாங்க, பாபா அமிர்த வேலையில முரளி கேட்கலாமா? अमृत बेला में पहली मुख्य बात तो आती है, பாபா சொல்றாங்க, அமிர்த வேலையில முதல் முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னா, निद्रा जीत बनने की। தூக்கத்தை வென்றவங்கள ஆகிறதுக்காக. निद्रा जीत बनना भी पुरुषार्थ के अंदर शामिल है या नहीं है? தூக்கத்தின் மேல வெற்றி அடைகிறது கூட புருஷார்த்தத்துக்குள்ள அடங்கி இருக்கா இல்லையா? है। ஆமா. अगर अमृत बेले में ஒருவேளை அமிர்த வேலையில निद्रा कोई नहीं जीत पाया தூக்கத்தின் மேல வெற்றி அடையல அப்படின்னா, तो बाकी का पुरुषार्थ तो चौपट ही हो जाएगा। அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். तो पहला प्रयास ये करना है, அப்போ முதல் முயற்சி இது பண்ணணும், पहला पुरुषार्थ ये करना है முதல் புருஷார்த்தம் இதை பண்ணணும். कि अमृत बेला அதாவது அமிர்த வேலை कम से कम थोड़े में थोड़ा குறைஞ்சபட்சம் கொஞ்சத்துலயும் கொஞ்சமாவது निद्रा जीत जरूर बनना है। நித்ராஜித் தூக்கத்தை வென்றவங்களா கண்டிப்பா ஆகணும். चलो आधा घंटा ही सही, அரை மணி நேரம்னாலும் சரி. पौने 5 बजे तक भी अमृत बेला रहता है। 4:45 5 மணி வரைக்கும் கூட அமிர்த வேலை இருக்குது. 2 बजे से लेकर 2 மணில இருந்து 5 बजे तक 5 மணி வரைக்கும். वो अमृत बेले के टाइम पूरा नहीं दे सकते हैं, அந்த அமிர்த வேலையினுடைய நேரம் முழுசா கொடுக்க முடியல அப்படின்னா, முழுசா செய்ய முடியல அப்படின்னா, तो आधा घंटा तो दे सकते हैं। அப்போ அரை மணி நேரமாவது அமிர்த வேலை செய்யலாம் தானே? सवेरे को 4:30 बजे झुटपुटा होने लगता है, दिन निकलने लगता है। காலையில 4:30 மணிக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் கொஞ்சம். गर्मियों के दिनों में छोटे छोटे बच्चे भी जग जाते हैं। வெயில் காலத்துல சின்ன சின்ன குழந்தைங்க கூட முழிச்சுக்குவாங்க. जिन बच्चों को 24 घंटे में அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 24 மணி நேரத்துல कम से कम 16 घंटे सोना चाहिए। குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் தூங்கணும். वो बच्चे जग जाते हैं और हम सोते रहे। அந்த குழந்தைங்கலாம் முழிச்சுக்கிறாங்க, ஆனா நாம தூங்கிட்டே இருக்கிறோம். तो क्या पुरुषार्थ होगा? அப்ப என்ன புருஷார்த்தம் நடக்கும்? है? पहला पुरुषार्थ कर रहा है இப்போ முதல் புருஷார்த்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா, निद्रा जीत बनने का। நித்ராஜித் ஆகணும். आधा घंटा जगो, அரை மணி நேரம் முழிச்சிருங்க, फिर पौना घंटा जगो, அப்புறம் 3/4 மணி நேரம் முழிச்சிருங்க, फिर और बढ़ाओ, அப்புறம் இன்னும் அதிகமாக்குங்க, 1 घंटा, 1 மணி நேரம், 1.25 घंटा, 1/4 மணி நேரம், 1.5 घंटा, 2 घंटा, 3 घंटे तक ले जाओ। இப்போ 1:30 மணி 2 மணி அப்படியே 3 மணி வரைக்கும் கொண்டு போங்க. அதிகரிங்க இந்த மாதிரி. जब देखो कि जगने की प्रैक्टिस हो गई, இப்போ எப்போ வந்து நம்மளுக்கு எழுந்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுதோ, अब अपने याद का चार्ट देखो। அப்போ நம்மளுடைய நினைவுக்கான சார்ட்டை பாருங்க. कि कितना हम याद में ठहर पाते हैं। அதாவது எந்த அளவுக்கு நம்ம நினைவுல நிலையா இருக்க முடியுது. ये बाद की बात है।
இது அப்புறமா இருக்கக்கூடிய விஷயம். पहले है जगने की बात। முதல்ல வந்து முழிச்சிருக்கிறதுக்கான விஷயம். जगने में भी जागते जागते तुरंत पहले पहले இப்போ முழிச்சிருக்கிறதுல கூட எழுந்த உடனே முதல்ல आत्मिक स्थिति हम कितनी देर बना पाते हैं। ஆத்மீக ஸ்திதியை நம்ம எவ்வளவு நேரம் உருவாக்க முடியுது? जगने के तुरंत बाद जितना अच्छा आत्मिक स्थिति का फाउंडेशन डालेंगे, முழிச்ச உடனே நம்ம எவ்வளவு நல்ல ஆத்மீக ஸ்திதிக்கான ஃபவுண்டேஷன் போடுறோமோ, चलो 5 मिनट ही आत्मिक स्थिति का फाउंडेशन डाल दें। 5 நிமிஷம்னாலும் சரி ஆத்மீக ஸ்திதிக்கான ஃபவுண்டேஷன் போடுறோம். मैं स्टार आत्मा, நான் ஸ்டார் ஆத்மா. स्टार भ्रकुटी के बीच में चमक रहा है। ஸ்டார் புருவங்களுக்கு நடுவுல மின்னிட்டு இருக்கு. टिक जाओ, அப்படி நிலையா இருங்க. वो 5 मिनट का फाउंडेशन भी அந்த 5 நிமிஷத்துக்கான ஃபவுண்டேஷன் கூட सारे दिन बहुत अच्छा काम आएगा। முழு நாளும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். पहला पहला पुरुषार्थ முதல் புருஷார்த்தம் निद्राजीत बनना, நித்ராஜித் ஆகணும். दूसरा पुरुषार्थ இன்னொரு புருஷார்த்தம், அடுத்த புருஷார்த்தம் आत्मिक स्थिति धारण करना, ஆத்மீக ஸ்திதியை தாரணை பண்ணணும். और तीसरा पुरुषार्थ அடுத்து மூணாவதா புருஷார்த்தம் अपन को आत्मा समझ बाप को தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை याद करो। நினைவு செய்யணும். तो निद्राजीत बनने के लिए अगर मुरली पढ़नी पड़े ஒருவேளை நித்ராஜித் ஆகிறதுக்காக முரளி படிக்க வேண்டி இருந்துச்சுன்னா, और मुरली पढ़ने से नींद भाग जाती है, அப்புறம் முரளி படிக்கிறதுனால தூக்கம் போயிடுது அப்படின்னா तो हर्जा क्या है? அப்ப என்ன பிரச்சனை? कोई हर्जा है? ஏதாவது பிரச்சனையா? नुकसान तो कुछ भी नहीं, अच्छी बात है। நஷ்டம் எதுவுமே இல்லை, நல்ல விஷயம்தான். कोई भी विद्यार्थी होते हैं எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, तो अमृत वेले पढ़ते हैं, वो याद रह जाता है। அமிர்த வேலை எப்போ படிக்கிறாங்கன்னா அது நினைவுல இருக்குது. कनानी अमृत वेला, அதோட பேரே என்னது? அமிர்த வேலா. अमृत की बरसात होती है, அமிர்த மழை பொழியுது, मौसम साफ रहता है, शुद्ध वायु बहती है, இப்போ அந்த சமயத்துல கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும், சுத்தமான காத்து வீசும். तो ऐसे टाइम को निद्रातीत बनाने में सफल करना அப்போ அந்த மாதிரியான நேரத்தை வந்து நித்ராஜித் ஆகிறதுக்காக முயற்சி செய்யறதுல, पहला कदम। நித்ராஜித் ஆகிறதுக்காக முயற்சி செய்றோம், இது முதல் ஸ்டெப். फिर अगली बात आती है आत्मिक स्टेज की। அப்புறம் அடுத்த விஷயம் வருது ஆத்மீக ஸ்திதிக்கானது. ஆத்மீக ஸ்டேஜ். आत्मिक स्टेज के लिए ஆத்மீக ஸ்டேஜ்க்காக वो बाबा का कास्केट है, பாபாவோட காஸ்கெட் இருக்கு, बनाया हुआ था, உருவாக்கப்பட்டிருக்கு. वो लाल लाल गोला, ரெட் கலர் ரவுண்டா उसके बीच இருக்கு. में अंदर ओ बल्ब रहता है, அதுல நடுவுல வந்து உள்ளுக்குள்ள பல்ப் இருக்கும். और छोटा सा बिंदु चमकता हुआ दिखाई पड़ता है। அப்புறம் சின்னதா புள்ளி வந்து மின்ற மாதிரி தெரியும். वैसे नहीं याद आता है, कास्केट नहीं है किसी के पास, இப்போ அப்படியே நினைவு வரல, காஸ்கெட் யாருக்கிட்டயாவது இல்லை அப்படின்னா तो आसमान में बाहर आके सितारा तो देख सकते हैं। அப்போ வானத்துல நட்சத்திரத்தை வெளியே வந்து பார்க்கலாம் தானே. बार बार सितारा देखो, बार बार याद करो, அடிக்கடி நட்சத்திரத்தை பாருங்க, அடிக்கடி நினைவு செய்யுங்க. बार बार देखो, बार बार याद करो। அடிக்கடி பாருங்க, அடிக்கடி நினைவு செய்யுங்க. प्रैक्टिस मेक्स मैन परफेक्ट। practice makes man perfect. अभ्यास करते करते परिपक्वता आ जाएगी। முயற்சி செஞ்சு செஞ்சு பரிபக்குவமான நிலையை அடைஞ்சிருவோம். अरे 63 जन्म में बिंदी और टीका लगाने के लिए कितना माथा मारी थी। 63 ஜென்மத்துல
பொட்டு வைக்கிறதுக்காக திலகம் வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம். अभी तो ये कुछ भी नहीं करना है, अंदर का पुरुषार्थ। இப்போ இங்கே எதுவுமே செய்ய தேவையில்லை. இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புருஷார்த்தம்.